அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு யூடியூப்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க உறவுகளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா? நம்ம சேனல் இது வரைக்கும் எப்படி கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதல்ல 2021 ஒரு சேனல் ஆரம்பித்தேன். வெறும் 33 சப்ஸ்கிரைபர் தான், அதை தாண்டவே இல்லை. உடனே விரக்தி ஆகி அதை விட்டுட்டேன். திரும்ப இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தேன் இந்த சேனல். 3ஆம் பிறை அப்படின்ட்டு. 3ஆம் பிறை அப்படின்னா அமாவாசையிலேருந்து ஒரு 3ஆவது நாள் இரவு பிறை நிலவு வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் 3ஆம் பிறை. அந்த நிலவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளுடைய சேனலுக்கு பெயர் 3ஆம் பிறை அப்படின்னு வச்சோம், ஓகேவா? ஆரம்பித்த உடனே கரெக்டாக 1 மந்த்து தான், 30 நாளில் நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. பாப்பாவோட எனக்கு 2 பையங்க ஒரு பொண்ணு. பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு சொல்லி 2 செலிப்ரேஷனும் நம்ம ஒன்றாவே கொண்டாடினோம், ஒரே நாளில் கொண்டாடினோம். நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக, அதாவது நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், ரொம்ப பெரிய அளவு படிப்புலாம் கிடையாது. செட்டிங்ஸில் போய் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி விவரமும் எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்டு தான் பண்ணுவேன். சொல்லித்தர்றதுக்குமே யாருமே ரெடியாக இல்லைங்கிறத விட, யாருக்குமே யூடியூப்பை பற்றி, அதாவது அந்த சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது. மற்றபடி நம்ம யார்கிட்டையாவது ஒரு உதவி கேட்டோன்னா செய்வாங்களே, அதை மாதிரி செய்கிறதுக்கு யாருக்குமே தெரியலை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்ககிட்டையா கேட்டு தான் எல்லாமே பண்ணினேன். ஓரளவுக்கு வந்தேன். லைவில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணினேன். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் வரணும், ஷார்ட்ஸை வச்சு லைவை வச்சு தான் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதனால் லைவில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணேன். நிறைய உறவுகள் லைவில் கிடச்சாங்க, ஓகேவா? அதிலிருந்து எனக்கு வாட்ச் டைம் கிடச்சிது. இப்போ நம்ம 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ரீச் ஆன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் ஒரு மெயில் வந்துச்சு, கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. மருதாணி வைக்கலான்ட்டு ஆசையோடு வச்சுருந்தேன், மருதாணி கூட வைக்கலை, ஒரே அழுகை. அதாவது இதெல்லாம் ரொம்ப ஓவர். 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கே வராமல் எத்தனையோ பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் அந்த மனசு வேதனை, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். கோவிலாக திருச்செந்தூர் அந்த மாதிரிலாம் போய் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்போம். மெயில் வந்துருச்சு, உங்களுக்கு காப்பிரைட்டு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஒன்று வந்துருச்சு. அப்புறம் உள்ள வீடியோஸ்குள்ளெல்லாம் போய் பார்த்தேன், காப்பிரைட்டாக அது எங்கே இருக்குன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே ஒன்றுமே தெரியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே அவங்க கொடுத்த டைம் 15 நாள் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொடுத்த டைமில் எனக்கு ஒரு 6-7 நாள் அப்படியே கழிஞ்சிருச்சு. உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்கிறத விட யாருக்கும் தெரியலைங்கிறது தான் உண்மை. அப்புறம் ஒரு அண்ணி லைவ் போடுவாங்க, சென்னை தான். அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எனக்கு பேசி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் அதை உட்காந்து ஒரு 3 நாள் 4 நாள் உட்காந்து மனப்பாடம் பண்ணி பார்த்தேன் உறவுகளே. மண்டைக்குள்ளே ஏறவே இல்லை. அப்புறம் அண்ணி நான் நோட்டை பார்த்து அப்படியே வாசித்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேம்மா அப்படியே பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் நோட்டை பார்த்து அப்படியே வாசித்து விட்டேன். அதாவது யூடியூப் சைட்லேருந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதே மாதிரி பேசி அனுப்புனேன். அதுவும் காப்பிரைட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, ஒரு மியூசிக் ஆட் பண்ணதுனால. திருப்பி அந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப பேசி திரும்ப எடிட் பண்ணி, அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க திருச்செந்தூர், அவங்களுக்கு இப்போ மும்பையில் இருக்காங்க, ஓகேவா? அவங்களோட பசங்கக்கிட்ட சொல்லி அவங்க எடிட் பண்ணி கொடுத்தாங்க. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உதவி செஞ்சவங்கள கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா? அவங்க பேர் சொல்கிறத அவங்க விரும்புவாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால் நான் ஊரை மட்டும் சொல்கிறேன். அவங்க பையன் எடிட் பண்ணி கொடுத்தாங்க. எடிட் பண்ணி கொடுக்கவும் அந்த வீடியோவை திரும்ப நான் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ண உடனே ஒரு 4-5 நாள் இருக்கும். திரும்ப உங்களோட
கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மெயில் வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது. அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே இந்த கூகுள் லென்ஸில் போய் தமிழில் ஃபார்வேர்ட் பண்ணி படித்து பார்ப்பேன். ஓகேவா? இந்த சந்தோஷமான விஷயம் இதுதான் உறவுகளே. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். அப்புறம் மெம்பர்ஷிப் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் உறவுகளே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், சாதாரண 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் கூட எனக்கு வாசிக்க தெரியாது. என்னாலேயே இவ்வளோ தூரம் வரும்போது கண்டிப்பான முறையில் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோராலையும் முடியும். ஒரே ஒரு விஷயம் என் மனசில் படுது, ஆனால் வந்து பேசலாமா இல்லையான்னு தெரியல. யூடியூப்பை பற்றி வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. ஓகேவா? அதுக்கு நிறைய டெக் சேனல் இருக்குது, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு சிலது புரியுது, ஒரு சிலது புரிய மாட்டேக்கு. பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா, என்னை மாதிரி படிக்காதவங்க இருந்தாங்கன்னா சொல்லி கொடுங்க உறவுகளே. ஓகேவா? அவங்களுக்கும் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். குழந்தைங்கள வச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் அனைத்து உறவுகளும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இதை தாண்டி நம்ம சேனல் அடுத்த படியை எடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் மூலமாக நம்புகிறேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி உறவுகளே. பாய்.